தாய் வீடு மே மாதம் 2026. இலக்கிய ஆளுமை பத்தினியம்மா திலகநாயகம் போல். எழுதி வாசிப்பவர் வே. விவேகானந்தன். இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாண குடாநாட்டின் வடமராட்சி பிரதேசத்தில் கற்றோரும் கலை இலக்கியவாதிகளும் நிறைந்த கரவட்டியில் சிதம்பர பிள்ளை பார்வதி பிள்ளை இணையருக்கு இளைய மகளாக 1944 செப்டம்பர் மாதம் 9 பத்தினியம்மா பிறந்தார். இவர் தனது ஆரம்ப கல்வியை கரவட்டி ஞானாசாரியார் கல்லூரியில் கற்றார். இடைநிலை மற்றும் உயர்கல்வியை முறையே யாழ் இந்து மகளிர் கல்லூரியிலும் நெல்லியடி மத்திய மகா வித்தியாலயத்திலும் தொடர்ந்தார். பேராதனை பல்கலைக்கழகத்தில் சிறப்பு பட்டப்படிப்பை நிறைவு செய்த இவர் இலங்கை நிர்வாக சேவை பரீட்சையிலும் சாதனை படைத்து அரச உயர் பதவிகளை வகித்தார். அத்துடன் சிறுகதை, சிறுவர் இலக்கியம், தொடர்கதை என இலக்கிய துறையிலும் ஈடுபட்டு சிறந்த பெண்ணியல் எழுத்தாளராக வலம் வந்தார். இவர் இலக்கிய உலகில் கால் பதிப்பதற்கு அகச்சூழல் மட்டுமின்றி புறச்சூழலும் சாதகமாக அமைந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். குழந்தை பருவத்திலிருந்தே கதை கேட்பதில் அதிக ஆர்வம் இருந்தமையால் தன் தாயின் மடிதான் தனது கதை உலகின் முதல் ஆரம்பம் என அவர் தனது நிஜத்தின் நிழல் என்னும் சிறுகதை தொகுப்பில் என்னுரை என்னும் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தனது தாயார் உண்மையாகவோ பொய்யாகவோ கற்பனையாகவோ கதைகளை உருவாக்கி ஆர்வத்துடன் கேட்கும் வகையில் இங்கிதமாகவும் நளினத்துடனும் சொல்லும் ஆற்றல் படைத்தவர் என குறிப்பிடும் அவர், அதுவே தனது கற்பனை வளத்துக்கும் எழுத்தாற்றலை தூண்டவும் அடிப்படையாக அமைந்தன என பெருமைப்படுகின்றார். 5 வயதிலேயே வாசிக்க ஆர்வம் கொண்ட பத்தினியம்மா அப்போது சுதந்திரன் பத்திரிகையில் தொடர்ந்து வெளிவந்த ஆசை ஏணி என்னும் தொடர்கதையினை தவறாது விரும்பி வாசித்து வந்தார். வீட்டில் இவரது பெற்றோர் வாங்கும் கல்கி, விகடன், செந்தமிழ் செல்வி போன்ற சஞ்சிகைகளும் பாடசாலை நூலகத்தில் இருந்த கலைமகள், கலைக்கதிர், மஞ்சரி, குமுதம் போன்ற சஞ்சிகைகளும் இவரது வாசிப்பின் தீவிரத்துக்கு உரமாக அமைந்தன. ஆரம்பத்தில் பத்தினியம்மா சிறுகதைகளை எழுதிய போதிலும் அவற்றை பிரசுரிப்பதிலோ அல்லது பேணி பாதுகாப்பதிலோ ஆர்வம் கொள்ளவில்லை. தான் எழுதும் சிறுகதைகள் எந்த அளவுக்கு சரியானவை என்பது தொடர்பாக மனதில் ஏற்பட்ட குழப்பமே காரணம் என குறிப்பிடும் அவர் 1963 பேராதனை பல்கலைக்கழகத்தில் 1வது வருட மாணவியாக படிக்கும்போது அகில இலங்கை எழுத்தாளர் சங்கம் சிறுகதை போட்டி ஒன்றை நடாத்தியது. இப்போட்டிக்கு தான் எழுதி அனுப்பிய சிறுகதைக்கு பரிசு கிடைத்தமை பெரும் மகிழ்ச்சியை தந்ததாகவும் தொடர்ந்தும் சிறுகதைகளை எழுத வேண்டும் என்ற ஊக்கத்தை கொடுத்ததாகவும் அவர் குறிப்பிடுகின்றார். பல்கலைக்கழகமாகிய புறச்சூழலும் பத்தினியம்மா சிறுகதை எழுத்தாளராக பரிணமிக்க சாதமாக அமைந்தமை குறிப்பிடத்தக்கது. இவர் பல்கலைக்கழகத்தில் படித்த சமகாலத்தில் சிறுகதைகளை ஆர்வத்துடன் எழுதும் செங்கையாளியான், செம்பியன் செல்வன், சேனா யோகநாதன், கலாபரமேஸ்வரன், பரராஜசிங்கம், குந்தவை போன்ற கலை இலக்கிய ஆர்வமுடைய ஒரு மாணவர் குழுவும் இருந்தது. அத்துடன் பேராசிரியர்கள் வித்யானந்தன், கைலாசபதி போன்றவர்களின் ஆளுமைகளும் இவருக்கு பக்கபலமாக அமைந்தன. சிறு வயதிலேயே எழுத வேண்டும் என்று மனதில் ஏற்பட்ட துளிர் ஆலமரமாக விருட்சம் போல் பறந்து வளர்ச்சியடைய இந்த புறச்சூழல் உந்து சக்தியாக அமைந்தது. 1965 சைவப்புலவர் பரீட்சையில் சித்தியடைந்த இவர் பாலபண்டிதர் பரீட்சையிலும் சித்தியடைந்து தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் புலமை பெற்றிருந்தார். பத்தினியம்மா பெண்ணிலைவாத எழுத்தாளராக தன்னை உருவாக்கி கொள்ள
சிறு வயதில் தனக்கு ஏற்பட்ட இரு அனுபவங்களை குறிப்பிடுகின்றார். ஒரு நாள் சில ஊர் பெரியவர்கள் தனது தந்தையிடம் உரையாடி கொண்டிருந்த போது, உங்கள் பிள்ளைகள் எல்லோரும் படிப்பில் கெட்டிக்காரர்கள், ஆனாலும் என்ன, பிற்காலத்தில் உங்கள் பெயர் விளங்க ஒரு ஆண் பிள்ளை இல்லையே என கூற தந்தையாரின் முகமும் வாட்டமடைவதனை அவதானித்துள்ளார். மூத்தவர் ஆண், அவர் இறந்து விட்டார். பெண்களே மிஞ்சியிருந்தனர். ஆனால் தந்தையின் பெயரை தன்னால் விளங்கச் செய்ய முடியும் என தீர்மானித்த பத்தினி அம்மா சிதம்பர பத்தினி என்ற புனை பெயரில் எழுத்துத்துறையில் கால் பதித்தார். பின்னர் சித்தி, நங்கை, பிரக்ஞா ஆகிய புனை பெயர்களிலும் தனது படைப்புகளை வெளியிட்டார். பத்தினி அம்மாவின் மனதை பாதித்த மற்றொரு விடயமாக பாடசாலையில் நடந்த சம்பவம் ஒன்றை குறிப்பிடுகின்றார். பாடசாலையில் படிக்கும்போது தான் கணித பாடத்தில் மிகவும் திறமைசாலி எனவும், தான் முழு கணக்கையும் சரியாக செய்தாலும் ஆசிரியர் 99 புள்ளிகளையே போடுவார் எனவும், ஆண்களுக்கு 100 புள்ளிகள் போடுவார் எனவும், காரணம் கேட்டால் நீ பெண் பிள்ளை என கூறுவார்கள் எனவும், எனினும் விடாமல் வாக்குவாதம் செய்து 100 புள்ளிகளை பெற்று விடுவேன் என அவர் குறிப்பிடுகின்றார். இளமையில் ஏற்பட்ட இத்தகைய அனுபவங்கள், அதாவது ஆண்கள் பெண்களை சமமாக நினைப்பதில்லை, மதிப்பதில்லை, மதிப்பதற்கு தயாராகவும் இல்லை, அழகும் வறுமையும் பெண்களுக்கு இந்த சமூகத்தில் எப்படி எதிரிகளாகின்றன, ஆண்களால் கொடுமைக்குள்ளாகும் பெண்கள் அவர்கள் முன்பு எவ்வாறு தலைநிமிர்ந்து வாழ்ந்து காட்டுவது போன்ற எண்ணங்கள் அவரின் அடிமனதில் பதிந்தமையால் பெண்களின் சமத்துவம், சுதந்திரம், அவர்கள் எதிர்நோக்கும் சமூக பொருளாதார சவால்கள் முதலானவற்றை முன்னிறுத்தி ஏராளமான சிறுகதைகளை எழுதி பெண்ணிலைவாத எழுத்தாளராக பரிணமித்தார். அவரது பல சிறுகதைகள் சுதந்திரன், ஈழநாடு, தினகரன் போன்ற பத்திரிகைகள் பிரசுரமாகின. பத்தினி அம்மா அவர்கள் எழுதிய சிறுகதை தொகுப்புகளில் நிஜத்தின் நிழல் சிறந்த ஒரு படைப்பாகும். உலகத்தின் கண்கள், சுழல் பந்தம், அக்கினிகுண்டம், உருமாறும் கருவறைகள், கல்லறை, என்ன தவறு செய்தேன், அண்ணா, சாந்தி, மன்னிப்பு, பகுத்தறிவு போன்ற 18 சிறுகதைகளை உள்ளடக்கிய சிறுகதை தொகுப்பு யாழ் இலக்கிய வட்டத்தினால் 2000 ஆண்டு வெளியிடப்பட்டது. இத்தொகுப்பில் உள்ள பல கதைகள் காதல், குடும்பம், பெண்ணிலைவாதம் சார்ந்தனவாகும். பகுத்தறிவு, இளந்துறவி, மெஞ்ஞானி ஆகிய சிறுகதைகள் உருவக பண்பு கொண்ட கதைகளுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகின்றன. பத்தினி அம்மாவின் கற்பனை வளம் வாசிக்கும் போது மெய்சிலிருக்கும். பகுத்தறிவு என்னும் கதையில் பின்வரும் பந்தி அவரது கற்பனை வளத்தின் ஒரு துளியாகும். பேராதனை பல்கலைக்கழகத்திலிருந்து ராமநாதன் விடுதியை நோக்கி சென்றால் சற்று தூரத்திற்கப்பால் ஒரு வளைவு. வாழ்க்கையில் நிதானமாக விழித்து நடவுங்கள், இல்லையேல் வழுக்கி விழ வேண்டி நேரிடும் என்று போவோரையும் வருவோரையும் எச்சரிப்பது போன்ற அமைந்த ஒரு வளைவு, ஒரு நெளிவு, ஒரு பள்ளம். அதன் வலப்புறத்தை நோக்கின் கண்கவர் கவின் பூங்கா. வாழ்க்கையே ஒரு ஓட்டப்பந்தயம்தான் என்று சொல்லாமல் சொல்லிக்கொண்டே சலசலக்கும் சிற்றோடை. எழில்மிகு மலர்கள் பூத்து குலங்கும் பூச்செடிகள், இனிய நறுமணம். இத்தனை அலங்காரம் செய்தும் எங்களின் இயற்கை அழகிற்கு ஈடாவீர்களா என்று பெண்களை எள்ளி நகையாடுவது போன்ற அமைந்த குரோட்டன்கள். நடுவில் ஒரு சுனை, சிறிய வட்டமான சுனை. இத்தகைய சூழ்நிலையிலும் துறவிகள் வாழ முடியும் என்பதனை எடுத்து கூறுவன போன்று நிமிர்ந்து நேர்கொண்ட பார்வையுடைய, நீருடன் ஒட்டியும் ஒட்டாமலும் இருக்கின்ற தாமரை இலைகள், கண் விழித்த கமலங்கள், இவ்வளவு நிறைந்த அந்த பூங்காவில்
என அக்கதை தொடர்கிறது. பத்தினி அம்மா எழுதிய நாளாக நான் என்ற சிறுகதை தொகுப்பும் மற்றும் ஒரு சிறந்த படைப்பாகும். சிறுவர்களின் கல்வி வளர்ச்சியில் அக்கறை கொண்ட பத்தினி அம்மா சிறுவர்களை கவரும் பாடல்கள் நிறைந்த சிறுவர் நூல்களை எழுதி சிறுவர் இலக்கியத்துக்கும் பங்களிப்பு செய்துள்ளார். மழலைப்பாக்கள், தேன்வதை ஆகிய சிறுவர் இலக்கிய படைப்புகள் இங்கு குறிப்பிடத்தக்கனவாகும். மழலைப்பாக்கள் என்னும் படைப்பில் அம்மா, பாட்டி, அன்பு, 7 சகோதரர்கள், என் நண்பர்கள், இளங்கன்று, எனது பூனை, எங்கள் இனிய ஆசிரியை, அப்பா, அணிலும் பூனையும், அகரம் பாடுவோம், தெய்வம் என பல தலைப்புகளில் சிறுவர்கள் விரும்பி படிக்கும் வகையில் பாடல்கள் அமைந்துள்ளன. அன்பு என்னும் தலைப்பில் அமைந்த பாடல் உதாரணமாக பின்வருமாறு அமைந்துள்ளது. அன்பே எங்கள் தெய்வம், அறிவே எங்கள் ஜீவன், நன்றே கற்போம் கல்வி, நலமே வாழ்வோம் என்றும். அன்பைப் போல பெரிதும் உலகில் எதுவும் இல்லை, இன்பம் யாவும் தருமே, இனிய சுகமும் பெறுவோம். அம்மா அன்பு நித்தம், அப்பா அன்பு முத்தம், அக்கா அன்பு பட்சம், அண்ணா அன்பு மிச்சம் என்று அந்த பாடல் அமைகிறது. சைவ சமயத்தில் அளவிலா பற்று கொண்ட பத்தினி அம்மா ஊரும் பேரும் சைவ திருக்கோயில்களும் வலிகாமம் வடக்கில் ஓர் ஆய்வு என்னும் ஆய்வு நூலை 2011ஆம் ஆண்டு வெளியிட்டார். வலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளராகவும் இலங்கை நிர்வாக சேவை தரம் ஒன்றின் அரசாங்க அதிபராகவும் பணியாற்றிய காலப்பகுதியில் வலிகாமம் வடக்கு பிரதேச மலர் என்னும் ஆவணப்பதிவினை பிரதம ஆசிரியராக செயல்பட்டு வெளியிட்டார். வலிகாமம் வடக்கு பிரதேசத்தின் அரசியல், சமூக, பொருளாதார, நிர்வாக மற்றும் சமய, கலை, கலாச்சார விடயங்களை அவ்வத்துறைகளில் அறிவும் அனுபவமும் பெற்றவர்களால் எழுதப்பட்ட ஆய்வுக் கட்டுரைகள் இம்மலரில் இடம்பெற்றுள்ளன. 2000 ஆண்டு வெளிவந்த இந்த மலர் 25 வருடங்களுக்கு முன்னர் போர்க்காலத்தில் வலிகாமம் வடக்கு பிரதேசம் பற்றி அறியவும் ஆய்வு செய்யவும் ஆர்வமுடையவர்களுக்கு சிறந்தொரு ஆவணமாக விளங்குகிறது. பத்தினி அம்மா தனிப்பாடல்கள் பலவற்றையும் எழுதியுள்ளார். அப்பாடல்களுக்கு இவரது கணவரும் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சங்கீத பூஷணம் பட்டம் பெற்றவரும் புகழ்பெற்ற இசை ஆசிரியரும் உதவி கல்வி பணிப்பாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவருமான அமரர் திலகநாயகம் போல் அவர்கள் ஆர். முத்துசாமியின் இசையமைப்பில் பாடி உயிர் கொடுத்துள்ளார். பத்தினி அம்மா எழுதிய தனிப்பாடல்கள் ஒன்று பின்வருமாறு அமைகிறது. இதயத்தில் இனிமையை உணரவிட்டு அங்கு இன்பமும் துன்பமும் ஏன் கொடுத்தாய், மனதினில் அன்பினை வளரவிட்டு பின்பு உறவையும் பிரிவையும் ஏன் கொடுத்தாய், மலரினை மனமுடன் மலரவிட்டு அங்கு மதுவையும் முள்ளையும் ஏன் கொடுத்தாய், மனிதனை உயிருடன் வாழவிட்டு பின்பு வாழ்வையும் தாழ்வையும் ஏன் கொடுத்தாய், சிந்தையில் நினைவினை வளரவிட்டு அங்கு கனவையும் நனவையும் ஏன் கொடுத்தாய், பந்தத்தில் மனிதனை பழகவிட்டு பின்பு பாசம் நேசமும் ஏன் கொடுத்தாய், பகுத்திட அறிவினை கொடுத்துவிட்டு அங்கு நட்பையும் பகையையும் ஏன் கொடுத்தாய், மதித்திட உணர்வினை கொடுத்துவிட்டு பின்பு நன்மையும் தீமையும் ஏன் கொடுத்தாய். இவ்வாறு அப்பாடல் அமைகிறது. இசையால் வசமான பத்தினி அம்மா 2009ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி அமரத்துவமடைந்த தனது கணவர் நினைவாக இசையின் இமயம் திலகநாயகம் என்னும் இசை நூலையும், நானோ இதற்கு நாயகமே வாழ்வோவியம் என்னும் வாழ்க்கை வரலாற்று நூலையும் எழுதி வெளியிட்டார். பதவியில் இருந்து ஓய்வு பெற்ற பின்னர் சிறுவர்களுக்கான கல்வி, வறியோருக்கான உதவி போன்ற சமூக பணிகளிலும் ஈடுபட்டு வந்தார். பத்தினி அம்மாவிடம் இருந்த தனித்துவமான ஆளுமை, அனுபவ முதிர்ச்சி, அரச கடமை காரணமாக இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலும் வாழ்ந்து பல்லின மக்களுடனும் பழகிய அனுபவம், தமிழ் இலக்கியங்கள் பெற்றிருந்த பரந்த அறிவு, வடமொழி புலமை போன்றவை
அவரது வளமான இலக்கிய படைப்புகளுக்கு அடித்தளமாக அமைந்தன. அதன் மூலம் அரச உயர் அதிகாரியாக மட்டுமின்றி சிறந்த இலக்கிய ஆளுமையாகவும் பிரகாசித்தார். சிறுகதை எழுத்தாளர், நூலாசிரியர், பாடலாசிரியர், சிறுவர் இலக்கியவாதி, திறமைமிக்க நிர்வாகி என பன்முக ஆளுமை கொண்ட பத்தினி அம்மா 2013ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 2ஆம் தேதி அமரத்துவம் அடைந்தார். எந்த ஒரு ஆரவாரமின்றி இலைமறை காயாக அரச பணியோடு இலக்கிய பணியையும் ஆற்றி வந்த பத்தினி அம்மா இலக்கிய உலகில் வாழ்ந்து வந்த சிறந்த இலக்கிய ஆளுமைகளில் ஒருவராவார் என்பதனை அறிந்து நாம் அனைவரும் பெருமை கொள்வோமாக. நன்றி, வணக்கம்.